ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது கிரிப்டோகிராஃபி அப்படின்ற ஒரு டாபிக் ப்ளேஸ் பண்ணிட்டு வர போறோம். ஆல்ரெடி நாங்க இந்த பிளேலிஸ்ட் வந்து டெடிகேஷனா வச்சுக்கோம். எதுக்குன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்ற மொடியூலுக்கு ஒவ்வொரு செஷன்ஸுமே நாங்க ஒன் பை ஒன்னா இதுல கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். ஸோ ப்ரீவியஸ் செஷன்ல நாங்க பிசிஎம் பல்ஸ் கோட் மாடுலேஷன், தென் அதுக்கு முதல்ல மாடுலேஷன், இதை விட டேட்டா டிரான்ஸ்மிஷன், தென் இம்பேர்மெண்ட்ஸ், நெட்வொர்க் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமுமே நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த செஷன்ல எங்களோட டாபிக்கா இருக்க போறது கிரிப்டோகிராஃபி அப்படின்றது தான் எங்களோட டாபிக். ஸோ இந்த கிரிப்டோகிராஃபி அப்படின்றது என்னவா இருக்கும்னு சொன்னா, நாங்கள் ஒரு டேட்டாவை வந்து ஹைட் பண்றது, மறைச்சு அனுப்புறது தான் கிரிப்டோகிராஃபி. ஒரு தரவு பாதுகாப்பு நுட்பமா நாங்கள் மேபி இதை நாங்கள் கருதி கொள்ளலாம். ஸோ நான் ஷேர் பண்ற இந்த கூகுள் குரோம் விண்டோ நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல கிரிப்டோகிராஃபி அப்படின்றது இந்த மீனிங் ஒருக்கா சர்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கிரிப்டோகிராஃபின்றது இந்த மீனிங் பாத்தீங்கன்னா நிறைய விதமா சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு இதுல ஏஐட ஹெல்ப்போட, சாரி வெப்சைட் ஹெல்ப்போட இதுல வந்திருக்க ஆன்சர் வந்து கிரிப்டோகிராஃபி இஸ் அ ப்ரோசஸ் தட் ஹைடிங் ஆர் கோடிங் இன்ஃபர்மேஷன் ஸோ தட் ஒன்லி த பர்சன் ஆர் மெசேஜ் வாஸ் இன்டெண்டட் ஃபார் கேன் ரீட் இட். இன்டெண்டட் மீன்ஸ் காரணமாக, ஒரு நோக்கத்துக்காக நாங்க அந்த செய்தியை மறைச்சு வைக்கிறது தான் கிரிப்டோகிராஃபி. என்ன ரீசனுக்காக மறைச்சு வைக்கணும்னு சொல்லி, உதாரணத்துக்கு இப்ப நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணணும். பட் அந்த மெசேஜ் அந்த ஃப்ரெண்டுக்கு நீங்க டைரக்டா மெசேஜை பாஸ் பண்ணிடாது, இன்னொரு ஃப்ரெண்டுகளால தான் நீங்க அதை என்ன செய்ய போறீங்க, ஷேர் பண்ண போறீங்க. ஸோ அப்படி ஒரு கண்டெக்ட் ஒன்று இருக்கல, நீங்க அந்த ஃப்ரெண்டுகளால கொடுக்கல, அந்த இடையில கொண்டு போய் கொடுக்க போற ஃப்ரெண்டுக்கு அந்த மெசேஜ் விளங்கக்கூடாது, அடுத்த ஃப்ரெண்டுக்கு தான் அதை விளங்கணும். ஸோ அந்த இடையில நீங்க பாஸ் பண்ணீங்க, எப்படி பாஸ் பண்ணலாம்? ஸோ அதுக்கான ஒரு டெக்னிக் தான் இந்த கிரிப்டோகிராஃபி. தரவு பாதுகாப்பு நுட்பமாக நாங்கள் இதை யோசிக்கலாம். ஸோ இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப்பா இருக்கலாம், வைபரா இருக்கலாம், ஃபேஸ்புக் மெசஞ்சரா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் மெசஞ்சர், வாட் என்ன நீங்க ஒரு சோஷியல் மீடியாக்கால மெசேஜை நீங்க பாஸ் பண்ணினாலுமே அது வந்து கட்டாயம் இந்த என்கிரிப்ஷன் அப்படின்ற நுட்பத்துக்கு உட்பட்டு தான் அது வேலை செய்யும். அதாவது தேர்ட் பார்ட்டி ஒருத்தருக்குமே அந்த மெசேஜ் வந்து விசிபிளா இருக்கா, அந்த அனுப்ப போறவர் அந்த மெசேஜை பெற போறார், இவ ரெண்டு பேருக்கு இடையில தான் அந்த டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது இருக்க போகுது, தென் விசிபிலிட்டியும் இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இந்த கிரிப்டோகிராஃபிக்கு எப்படி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், ஹலோ என்ற ஒரு வேர்டு ஒன்று நான் என்ன செய்யறேன், இதுல எழுதிக்கொள்றேன், HELLO ஹலோ. ஸோ இந்த ஹலோன்ற வேர்டை வந்து மெட்டாக்களுக்கு விளங்காத மாதிரி நாங்கள் இன்னொரு வடிவத்துக்கு மாற்றுறோம். என்ன செய்வோம்டா, +1 என்ற கீயை யூஸ் பண்ணுவோம். அது என்ன +1ண்டா, அல்பபெட் ஓர்டர் தெரியும் எல்லாருக்கும், ABCDEFGH. ஸோ இந்த இடத்துல நான் ஐ என்று போட்டுக்கொள்றேன். இந்த ஐக்கு பதிலாக, ஹெச்சுக்கு பதிலாக ஒரு ஒரு எழுத்தை நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன், ஐ. அடுத்தது ABCDE, அடுத்த எழுத்து இங்கே போடணும். அடுத்து எல், அடுத்த எழுத்து இங்கே வைப்போம். அடுத்தடுத்து இங்க, அடுத்த இங்க. ஸோ இதுல என்ன செய்யணும்னு சொன்னால், எஃப், எல்ன்றது எம், திரும்ப எம், ஓன்றது இதுல பி என்று வரப்போம். ஸோ இப்படி ஒரு எழுத்தா மாத்தி நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு மெசேஜ் அனுப்பலாம். பட் அனுப்பிக்கல என்ன செய்யணும்னா, அந்த அனுப்புறவருக்கு இதையும் நாங்க கொடுக்கணும், அதாவது கீ. இதை நாங்கள் கீ என்று சொல்லிக்கொள்வோம். நாங்கள் இந்த இதுதான் மெசேஜ், இதுதான் கீ என்று கொடுத்தோம்டா, அந்த இடையில கொண்டு போறவருக்கு விளங்காது, இது என்ன மெசேஜ் என்று விளங்காது. அவர் அந்த கீயையும் கொண்டு வர கொண்டு அவர்கிட்ட கொடுத்தோன்னு விளங்கும், ஓகே +1 பாவிச்சிருக்கிறார். அப்ப அங்க இருந்து அவர் திரும்ப +1 கொண்டு போனா பிரச்சனை, அவர் அங்க இருந்து என்ன செய்யணும், பின்னுக்கு வரும். ஸோ -1 தான் அவர் பாவிக்கும். இந்த எழுத்துல இருந்து ஒவ்வொரு எழுத்துக்களை பின்னுக்கு பின்னுக்கு பாப்பரா இருந்தா இந்த ஒரிஜினல் மெசேஜ் வேறு. ஸோ இப்படி ஒரிஜினல் மெசேஜ் இவர் பார்த்தாருண்டா அந்த மெசேஜ் சக்சஸ்ஃபுல்லா ஹைட் ஆகி போயிருக்கின்றது. இப்படி ஒரு நுட்பமா நாங்கள் இதை யோசிக்கலாம். ஜென்ரலா நாங்கள் இப்படிதான் இந்த பிரச்சனையை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ஹலோன்ற மெசேஜ் இருக்குதானே, இது எல்லாருக்குமே விளங்குற செய்தி. அப்ப இதை நாங்க எப்படி சொல்லுவோம்டா, பிளைன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிளைன் டெக்ஸ்ட்ன்றது என்ன சொல்லுவோம்டா, வெறுமையான ஒரு டெக்ஸ்ட், இது எல்லாருக்குமே விளங்கும். பட் இவரை நாங்க எப்படி சொல்லுவோம்டா, சைஃபர் டெக்ஸ்ட்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ சைஃபர் டெக்ஸ்ட் அப்படின்றது என்னவா இருக்கும்டா, மெட்டாக்களுக்கு விளங்காத ஒரு டெக்ஸ்ட். இவர் என்ற பேர் கீ, முதலே சொன்ன மாதிரி கீ என்று சொல்லிக்கொள்வோம். இப்படி மூன்று விதமான விஷயங்கள் வந்து இங்க முக்கியமானதா இருக்கு, பிளைன் டெக்ஸ்ட், சைஃபர் டெக்ஸ்ட். அப்ப இங்க இருந்து இங்க நாங்கள் முதல்ல போறோம், அதே மாதிரி ரிசீவர் வந்து அங்க இருந்து இங்க வரும், இது எல்லாம் சேர்ந்ததுதான் கிரிப்டோகிராஃபின்னு சொல்லி.
ஸோ கிரிப்டோகிராஃபி அப்படின்றது வந்து நாங்கள் ஒரு மெசேஜை மறைச்சு அனுப்புறதுக்கான ஒரு நுட்பம் என்ற மாதிரி பார்த்துருந்தோம். சேம் டைம் இங்க பிளைன் டெக்ஸ்ட், சைஃபர் டெக்ஸ்ட், கீ இப்படியான சில விஷயங்கள் இருக்கு. இப்போ நாங்கள் இன்றைக்கு யூஸ் பண்ற சோஷியல் மீடியா எல்லாம் என்னது யூஸ் பண்ணோம்னா டூ வே ஒதன்டிகேஷன், தென் என் டு என் கிரிப்டோகிராஃபி டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கொள்றோம். இப்போ இது ஒரு பேசிக்கான ஒரு நுட்பமா நாங்கள் இங்க பார்க்கலாம். இதை நாங்கள் ஒரு டயக்ராமேட்டிக்கா கொஞ்சம் நீட்டா இதுல விளங்கப்படுத்தணும்னு சொன்னா ரெண்டு பாக்ஸ் வந்து ட்ரோ பண்ணிக்கொள்றேன். இதுல ஒரு டெக்ஸ்ட் என்ன செய்வோம் என்று சொன்னால் நாங்கள் முதல் எழுதின மாதிரி ஹலோ ஒன்று எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல நான் முதல் கன்வெர்ட் பண்ணது அதுல இருந்து கன்வெர்ட் பண்ணிக்கொள்றேன் +1. இந்த மெசேஜ் வந்து எங்களுக்கு என்ன நேமால சொல்றோம்டா இதை நான் ஒரு வேற கலரால நோட் பண்ணிக்கொள்றேன். இதை நாங்க பிளைன் டெக்ஸ்ட் நேமால சொல்லிக்கொள்றோம். ஸோ அடுத்தது இவரை நாங்க சைஃபர் டெக்ஸ்ட்னு சொல்லிக்கொள்றோம். இப்படி ரெண்டு விதமான நேம்ஸை நாங்கள் இண்டிகேட் பண்ணலாம். ஸோ பிளைன் டெக்ஸ்ட்டை நாங்கள் சைஃபர் டெக்ஸ்டா இங்க கன்வெர்ட் பண்ணிக்கொள்றோம். ரெண்டு விதமான விட நடக்கும். பிளைன் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்கொள்றோம். திரும்ப இந்த ரிசீவர் என்ன செய்யணும்னா சைஃபர் டெக்ஸ்ட்டை பிளைன் டெக்ஸ்டா மாற்றும். இங்க நாங்கள் கீ என்று யூஸ் பண்ணிக்கொள்ள போறோம். அதாவது இந்த கீ வந்து என்னவா இருக்கும்னா +1 இருக்கு. திரும்ப இவர் ரீட் பண்ணிக்கல என்ன செய்யணும் -1 யூஸ் பண்ணி மாற்றும். இப்போ பிளைன் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்டா மாத்துற ஒரு ஆக்டிவிட்டியை நாங்க சொல்லிக்கொள்ளும் அப்படி என்று சொன்னால் என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன் அப்படி என்று சொன்னா ஒரு விளங்கக்கூடிய ஒரு வடிவத்தில் இருக்கிற செய்தியை விளங்க முடியாத ஒரு வடிவத்துக்கு மாத்துற ஒரு செயற்பாடு தான் என்கிரிப்ஷன். ஸோ இதை நாங்கள் விளங்க முடியாத வடிவத்தை விளங்கக்கூடிய வடிவத்துக்கு மாத்துறதை நாங்க டீக்ரிப்ஷன் பேரால சொல்லிக்கோம். அது என்கிரிப்ஷன் மாதிரி இதை நாங்க டீக்ரிப்ஷன் அப்படின்னு நேமால இங்க சொல்லிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்தது, என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் சேர்ந்தது தான் கிரிப்டோகிராஃபின்னு சொல்றோம். அப்ப எப்பவுமே நாங்க யூஸ் பண்ணிக்கல அதுக்காக +1 தான் பாவிச்சு டேட்டாவை அனுப்ப வேணும்ன்ற ரூல்ஸ் வந்து இல்ல. எங்களுக்கு தேவை என்று சொன்னா நாங்க +2 பாவிக்கலாம், +3 பாவிக்கலாம், எதையுமே பாவிக்க கொண்டு போகலாம். நிறைய டைப்பான மெத்தட்ஸ் இருக்கு. உண்மையில +3 பாவிக்கிறத நாங்க சொல்லிக்கொள்வோம் சீச கிரிப்டோகிராஃபி என்கிரிப்ஷன் சொல்லிக்கொள்வோம். சீச என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி வரோன்னு சொன்னால் +3 பாவிக்கிறது. அப்படி நிறைய மெத்தட்ஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பட் எங்களுக்கு ஜஸ்ட் இவ்வளவு தெரிஞ்சாலே காணும். ஸோ அடுத்த விஷயத்துக்கு நாங்க இங்க வர போறோம். இந்த கிரிப்டோகிராஃபி ஓகே என்று சொன்னால் கிரிப்டோகிராஃபியை நாங்க ரெண்டு டைப்பா பாவிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த +1 இங்க பாவிக்கிறோம், இதை -1 பாவிக்கிறோம். இங்க +3 என்று பாவிச்சீங்கன்னா கீழே -3 என்று பாவிக்கணும். சப்போஸ் மேல -4 பாவிச்சா இங்க +4 பாவிக்கணும். ஒரு சிமெட்ரிக், ஒரு சமச்சீர் தன்மை ஒன்று இருக்குது. பட் இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ணிக்கல இதை யூஸ் பண்ண வேண்டாம், எல்லாருமே ஈஸியா அதை ப்ரிடிக்ட் பண்ணிக்கொள்வோம். இதுதான் அந்த விடை இருக்கு. இதை நாங்க யூஸ் பண்ணுவோமா இருந்தா இந்த பாதுகாப்பு தன்மை குறைவா இருக்குது. எல்லாருக்கும் விளங்குது, ஜஸ்ட் எங்களுக்கு இப்படித்தான் இருக்கின்ற விஷயம் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளவு தூரம் இதை ஈஸியாக ஹேக்கம் பண்ணலாம். தட் மீன்ஸ் உங்களுக்கும் உங்களோட செய்தியை வந்து களவா யாருமே பார்க்கலாம். ஸோ இப்படி பிரச்சனை இருக்கிறபடியால நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் சொன்னால் இந்த மெதட்டை விட அடிஷனலான ஒரு பாதுகாப்பு நுட்பத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கோம். ரீசன் என்னவா இருக்கும்னு சொன்னால் இது வந்து ஈஸியா எல்லாருக்கும் விளங்குது. ஸோ அதுக்காக இந்த மெதட்டுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறோம். அப்படி என்றா சிமெட்ரிக் என்கிரிப்ஷன். சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னா என்னவா இருக்கும்னு சொன்னால் சமச்சீரான மறைகுறியாக்கம். என்கிரிப்ஷன் என்றது தமிழ் வேர்ட் வந்து மறைகுறியாக்கம். டீக்ரிப்ஷன் என்றா குறி நீக்கம் அல்லது குறி நீக்கம் என்ற வேர்ட் வந்து பார்க்கலாம். யாஸ். ஸோ சமச்சீரான மறைகுறியாக்கம், அதாவது சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் என்று இதை சொல்லிக்கொள்ளும். இவர் நான் சொல்லிக்கொள்றது வந்து சிமெட்ரிக் என்கிரிப்ஷன். இப்ப சமச்சீரற்ற மறைகுறியாக்கம் இருக்குது. அதுதான் கொஞ்சம் அட்வான்ஸான பாதுகாப்பு உள்ள நுட்பமா இருக்கு. சிமெட்ரிக்கை விட ஏசிமெட்ரிக் என்றது வந்து பாதுகாப்பு முறை கூடினது உண்டா இருக்கு. இப்ப நாங்கள் எப்படி இங்கே ஒரு கீ பாவிக்கிறோமோ அங்க ரெண்டு கீ பாவிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதை சிம்பிளா விளங்கப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்டா இப்படி ஒரு இமேஜ் வந்து நாங்க இதுல எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஒரு சிம்பிளான இமேஜ் உண்டு. நாங்க இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷனை பற்றி விளங்கப்படுத்துறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இமேஜா இருக்கு. 1 by 1 இதை நாங்க செக் பண்ணிட்டு வருவோம் என்ன செய்யறதுன்னு சொல்லி. முதலாவது பார்ப்போம் இந்த என்கிரிப்ஷன் அப்படின்ற டெக்னிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்.
என்கிரிப்ஷன்ன்றதை நாங்க ரெண்டா டிவைட் பண்ணி கொண்டு வரோம். ஒன்று சிமெட்ரிக் என்கிரிப்ஷன், அடுத்தது ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். இந்த சிமெட்ரிக் என்கிரிப்ஷன்ன்றது வந்து ஒரே ஒரு கீயை மட்டும் அடிப்படையாக கொண்ட என்கிரிப்ஷனா இருக்கு. சிமெட்ரிக் இந்த ஒரு கீ என்று சொல்ல வாரது பிரைவேட் கீ என்ற பெயரால சொல்லுவோம். ஏன் பிரைவேட் கீ என்று சொல்றோம்னா அதை வந்து வெளியாளுக்கு தெரியக்கூடாது. உதாரணத்துக்கு +1 அப்படி என்று இருக்குமா இருந்தா அந்த +1 மெட்டாக்கள் சொல்லிட்டோம்னா அது யாருமே அதை எடுத்து பார்க்கலாம் ஆல்பபெட்டோட. ஸோ அப்படி இருக்கிறபடியால இந்த சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து ஒரே ஒரு கீயை அடிப்படையாக கொண்டிருக்கு. அதுதான் சேம் கீ என்று சொல்லியிருக்கேன், சிங்கிள் கீ. அதுக்கு நேம் வந்து பிரைவேட் கீ, தனிப்பட்ட ரீதியான ஒரு சாவி, தனிப்பட்ட சாவி என்ற பெயரால சொல்லுவோம் பிரைவேட் கீ. இதுக்கு உதாரணமா நாங்க சொல்லக்கூடியது வந்து இந்த எக்ஸாம்பிள் டிஇஎஸ் அல்கோரிதம். ஸோ இதை பற்றி நான் ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. அட்வான்ஸ் லெவலை பொறுத்த மட்டும் இந்த அல்கோரிதம் தேவையில்லை. பட் அண்டர் கிராஜுவேட் லெவலில் டிஇஎஸ் அல்கோரிதம்ன்றது எங்களுக்கு தேவையா இருக்கு. ஸோ அட்வான்ஸ் லெவலில் இதை பற்றி நாங்கள் ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. தென் இந்த சிமெட்ரிக் என்கிரிப்ஷனுக்கு இன்னொரு பெயர் ஒன்று இருக்கு, பிரைவேட் கீ என்கிரிப்ஷன், தனிப்பட்ட சாவி மறைகுறியாக்கம். ஏன் அப்படி சொல்றோம்னா இங்க தனிப்பட்ட சாவி ஒன்று இருக்கு, பிரைவேட் கீ என்கிரிப்ஷன். இதை விட சீக்ரெட் கீ என்கிரிப்ஷன், ரகசிய சாவி மறைகுறியாக்கம். ஸோ இங்க முக்கியமான விஷயம், இங்க சிமெட்ரிக் அதாவது சமச்சீரான மறைகுறியாக்கத்துக்கு ரெண்டு அடிஷனலான நேம் இருக்கு. ஒன்று சொல்றது பிரைவேட் கீ என்கிரிப்ஷன், அடுத்து நாங்க சொல்லிக்கொள்வோம் சீக்ரெட் கீ என்கிரிப்ஷன். தனிப்பட்ட சாவி மறைகுறியாக்கம், அடுத்தது ரகசிய சாவி மறைகுறியாக்கம் வந்து ரெண்டு விதமான மறைகுறியாக்கங்கள் இங்க நாங்க பார்க்கலாம். இது முதலாவது டைப்புக்கு நாங்க கிளாசிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப அடுத்தது வந்தவன்டா ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன்ன்றது சமச்சீரற்ற மறைகுறியாக்கம். இந்த சமச்சீரற்ற மறைகுறியாக்கம் அப்படின்ற கான்செப்ட்ல நாங்க எதை பற்றி ஒரி பண்ணணும்னு சொன்னால், இங்க ரெண்டு கீபா வைக்க போறோம். மேலே ஒரே ஒரு கீபா வச்சு நாங்கள் இங்க ரெண்டு கீக்கும் என்னென்ன நேம் சொல்லலாம்னு சொன்னால், ஒன்று பிரைவேட் கீ, அடுத்த பப்ளிக். தனிப்பட்ட சாவி, பொதுச்சாவி. தனிப்பட்ட சாவி என்றது பிரைவேட் கீ, பொதுச்சாவி என்றது பப்ளிக் கீ. இந்த ரெண்டு கீயை வச்சு கொண்டு செய்ய போற வேலையை தான் நாங்கள் ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படின்ற நேமால சொல்லிக்கொள்ளும். ஸோ இது இவ்வளவுமே ஓகே என்று சொல்லிக்கல. இதுக்கான எக்ஸாம்பிள் ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் நாங்க பார்த்துட்டு வரலாம். முதலாவது சொல்றது வந்து ஆர்எஸ்ஏ அல்கோரிதம், டிஎஸ்ஏ அல்கோரிதம், இசிசி அல்கோரிதம் என்று நிறைய டைப்பான அல்கோரிதத்தை எக்ஸாம்பிளா சொல்லலாம். அட்வான்ஸ் லெவலை பொறுத்த மட்டும் இது எங்களுக்கு தேவையில்லை. அண்டர் கிராஜுவேட் லெவல் என்று சொல்லிக்கல இதை பற்றி நாங்கள் தனித்தனி ஆர்எஸ்ஏ அல்கோரிதத்தின் டயக்ராம், டிஇஎஸ் அல்கோரிதத்தின் டயக்ராம், டிஎஸ்ஏ இசிசி அல்கோரிதத்தை பற்றி ஒரு பண்ண வேண்டி வரும். ஸோ ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை பற்றி தேவையில்லை இந்த எக்ஸாம்பிள்ஸ். ஜஸ்ட் எங்களுக்கு தெரிய வேண்டியது சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் என்று சொல்லிக்கல இங்க நாங்கள் ஒரே ஒரு கீ பாவிக்கிறோம். அந்த கீயை நாங்கள் பிரைவேட் கீ ஓ சீக்ரெட் கீ என்று சொல்றோம். அடுத்தது ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன், ரெண்டு கீ பாவிக்கிறோம், ஒன்று பிரைவேட் கீ, பப்ளிக் கீ. தனிப்பட்ட சாவி, பொதுச்சாவி. அடுத்த விஷயமா நாங்க பார்க்க போறது, இந்த ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன்ல ரெண்டு உதாரணத்தை நாங்க மென்ஷன் பண்ணலாம். ஒன்று சொல்லிக் கொள்றது யார் யாருக்கு சொன்னால் பப்ளிக் கீ என்கிரிப்ஷன், ரெண்டாவது டிஜிட்டல் சிக்னேச்சர். சமச்சீரற்ற மறைகுறியாக்கத்துக்கு முதலாவது உதாரணமா நாங்க சொல்ல போறது வந்து பப்ளிக் கீ என்கிரிப்ஷன். பொதுச்சாவி மறைகுறியாக்கம். இந்த ஏசிமெட்ரிக் உதாரணமா சொல்ற இந்த பப்ளிக் கீ என்கிரிப்ஷன்ன்றதுல என்கிரிப்ஷனுக்காக பப்ளிக் கீயையும் டீக்ரிப்ஷனுக்காக பிரைவேட் கீயையும் யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். இப்ப ஏ என்ற ஒரு நபர் மெசேஜ பி என்ற நபருக்கு அனுப்புறாருன்னு சொல்லிக்கல, பி என்றவர் என்ற பப்ளிக் கீயை யூஸ் பண்ணித்தான் என்கிரிப்ஷன் நடக்கும். பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி என்கிரிப்ஷன் நடக்கும். பி என்றவர் என்ற பிரைவேட் கீயை யூஸ் பண்ணித்தான் டீக்ரிப்ஷன் நடக்கும். இப்ப இந்த இடங்கள்ல எம்சிக்யூஸ்ல மேபி எங்கள்கிட்ட கேட்கலாம், பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் என்ற என்கிரிப்ஷனுக்காக பப்ளிக் கீயும் டீக்ரிப்ஷனுக்காக பிரைவேட் கீயும் யூஸ் பண்றோம். இதே நாங்கள் ரெண்டாவது எக்ஸாம்பிளா சொல்ல போறது டிஜிட்டல் சிக்னேச்சர், இலக்க முறை கையொப்பம். டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது ஒரு உறுதிப்படுத்தல். இவர் தான் அந்த மெசேஜை அனுப்பினவர்ன்றதுக்கான உறுதிப்படுத்தல் தான் அது. ஸோ அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர்ல என்கிரிப்ஷன்ன்றது வந்து மறைகுறியாக்கம். என்கிரிப்ஷனுக்காக பிரைவேட் கீயை யூஸ் பண்ணும்.
ஏ என்றவர் தண்ட பிரைவேட் கீயை யூஸ் பண்ணி தண்ட சிக்னேச்சரை வச்சு அனுப்புறாங்க. இவர் தான் அனுப்புறாருன்னு பார்க்க. டீக்ரிப்ஷனுக்கு பப்ளிக் கீ யூஸ் பண்ணப்படும். ஏன்னா டீக்ரிப்ஷன்ல பார்ப்போம் அவர் பப்ளிக் கீ தான் உண்மையா பயன்படுத்தப்பட்டிருக்கோன்னு பார்க்கறது வந்து ஏஇன் பப்ளிக் கீ தான் யூஸ் பண்ணப்படும். ஸோ இங்கே எங்கள்கிட்ட கேள்வி அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் சொல்லல என்கிரிப்ஷனுக்கு பிரைவேட் கீயும் டீக்ரிப்ஷன்ல பப்ளிக் கீயும் பாவிக்கிறோம். பப்ளிக் கீ என்கிரிப்ஷன்ல மாறு தலைகளா வருது. என்கிரிப்ஷனுக்கு பப்ளிக் கீ, டீக்ரிப்ஷனுக்கு பிரைவேட் கீ. பப்ளிக் கீ என்கிரிப்ஷன்ல பாவிக்கிறதுன்ற தலைகீழான வடிவம் தான் டிஜிட்டல் சிக்னேச்சர்ல பாவிக்கப்படும். இப்படி நாங்க இந்த டேட்டா என்கிரிப்ஷன் இந்த டைப்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க டேட்டா என்கிரிப்ஷன் அது தொடர்பான விஷயங்கள் பற்றி பார்த்திருந்தோம். ஸோ அடுத்த வீடியோ செஷன்ல நாங்கள் இன்னொரு கன்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.